விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் பொதுவான நபராக இருக்கப் போவதில்லை என பாஜக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா.